பேசிக்கொண்டிருந்தால் எனக்கு பயான் வராது. சாஞ்சு டீக்கிறவங்க வாங்க, சின்ன பிள்ளைகள் வாங்க, முன்னால் வாங்க. பெரியவங்க அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், எப்பையும் சிறுசிகளை சாயுடவான். 15 வருஷத்தை பிறகு கலட்டே இல்லாமல் போய்த்திரும் ஜும்மாக்களுக்கு, அப்படியே பழவிடும். அதை சுட்டி மூத்தவங்க ஒரு நாளும் சின்னஞ்சிறுசிகளை செவத்தில் சாயுடவான். முன்னால் வாங்க, இங்கெல்லாம் நடுக்குவான். வாங்க ராஜா, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வாங்க, நீங்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ், 2025ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம் 17வது இரவையில் மாஷா அல்லாஹ் ஃபேனுக்கு கீழே ரிலாக்ஸாக, எந்த டென்ஷனும் இல்லாமல், சுட சுட ஒரு கொஃபியை அடிச்சுட்டு ரிலாக்ஸாக, எந்த தடமாட்டமும் இல்லாமல் அழகா மஸ்ஜிதில் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்படியே பெக் போவோமே. நாங்கள் போன வருஷம் ரமலான் மாதம் 17வது இரவு என்ன செஞ்சு கொண்டு இருந்தோம் தெரியாது. அப்படி பெக் போங்க, 100 வருஷம் போங்க, 200 வருஷம் போங்க, 1444 வருஷங்கள் நாங்கள் பெக் போனோம் என்றால், 1444 வருஷத்துக்கு பின்னோக்கி போனோமாக இருந்தால், இன்றைய இதே இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 313 சஹாபாக்கள் என்ன செய்யறேன்னு தெரியாம தடமாட்டத்தில் வீட்டில் போயிட்டு வாரேன்ட்டு போன பயணம், சண்டைக்கு போறேன்ட்டு போன பயணம் இல்லை. தாய்மார்கள், சகோதரிகள், நல்லா விளங்குங்க. எங்கட கணவன், எங்கட புள்ள கடைக்கு போயிட்டு வாரேன்ட்டு போயிட்டு வார இடத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு ஆக்சிடென்ட் திடீரென்று மௌத்தண்டா அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டம். ஏன்னா ஏற்றுக்கொள்ளலாம். இந்த 313 சஹாபாக்களும் வீட்டில் யுத்தத்துக்கு போறேன் என்று சொல்லிட்டு வரவும் இல்லை, யுத்தம் செய்கிறதுக்கு போகவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் கொஞ்சம் எனக்கு இப்பையும் பயானில் கொஞ்சம் ஆசையான செய்தி, வாலிபர்கள்ட்ட கேள்வி கேட்கிறது. கேட்கலாமா? கேட்கவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? வாலிபர்கள் மட்டும் பேசணும். எத்தனை வருஷம் மக்காவில் இருந்தாங்க? 10 சந்தேகத்தில் 10 என்றார் ஒருத்தர். ஹைர், நல்ல பயானில் இடக்கிட கேள்வி கேட்பேன், கவனம். ஹைர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற நேரம் எல்லா அநியாயங்களையும் தாங்கிக் கொண்டு சகிச்சு கொண்டு பொறுமையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் 10 வருஷங்கள் மக்காவில் பல்ல கடிச்சு கொண்டு எதுவுமே திருப்பி பேசல, திருப்பி கை வைக்கல, எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு தாங்கி கொண்டு, சுப்ஹானல்லாஹ். இந்த பத்ருக்கு முன்னால் கட்டாயம் ஒவ்வொரு வாலிபர்களும், ஒவ்வொரு வாலிப பெண்களும், தாய்மார்களும் நாங்கள் படிக்க வேண்டியது ஒரு பாடம். அந்த 10 வருஷங்கள் சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் பட்ட கஷ்டங்கள் சொல்லி முடிக்கலாது. உம்மு அன்மாரா ஒன்ற சொல்றேன். உம்மு அன்மாரா என்ற ஒரு பெண்மணி, அவ இரும்பு, அவட்ட வேலை செய்கிற அடிமை இரும்புகளை சூடேற்றி கொண்டிருக்கக்கூடிய வேலையை செஞ்ச நேரம் உம்மு அன்மாரா என்ற பொம்புல அந்த இரும்பெடுத்து அப்படியே என்ன செஞ்சா வேண்டா, அப்படியே தலையில் சூடு வச்சா. தாங்க இயலாமல் கதறி கதறி அழுவுறாரு ஒரு முஸ்லிம். இந்த அளவுக்கு கொடுமைகளை சகிச்சு கொண்டு 10 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு, அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலாவினுடைய உத்தரவின் பிரகாரம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களோடு இருக்கும் பொழுது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது. எதுக்கெண்டா, இவ்வளவு காலம் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தினது, அநியாயம் செஞ்சது, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடினது. சரி, ஹிஜ்ரத் தான் போகிறாங்க, போயிட்டு சேரட்டும் என்று விடாம வழிமறைச்சி சொத்துக்கள் எல்லாம் எடுத்து, உங்களோட சொத்துக்கள் எங்கே வச்சுக்கிறீங்க சொல்லுங்க, மக்காவில் சம்பாதிச்சது மதீனாவுக்கு கொண்டு போக விட மாட்டோம் என்று அதையும் சூறையாடி முஸ்லிம்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால்
அவங்க விட்டுட்டு வந்த வீடுகள் காணிகளில் எதெல்லாம் சுருட்டேலுமோ அதெல்லாம் சுருட்டி கொண்டு எதெல்லாம் ஒன்றும் செய்ய இயலதோ அதெல்லாம் நெருப்பு மூட்டி பற்ற வச்சு முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை நாசமாக்கின அந்த குறைஷிகளினுடைய பிஸ்னஸ் வணிகம் மிஸ்ர் போயிட்டு மதீனாவினூடாக வந்து கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, யுத்தத்துக்கல்ல 40 பேர் கொண்ட ஒரு டீம் ஒன்று வருவது, பிஸ்னஸை முடிச்சுட்டு எங்கட சொத்துக்களை சூறையாடினதுக்காக நாங்கள் அவங்களோட போயிட்டு நாங்கள் அந்த சொத்துக்களை எடுத்துக்கொள்வோம் என்று 313 சஹாபாக்களும் வீட்டில் போயிட்டு வாரேன்ட்டு போனேன். சண்டைக்கு போகல, சண்டைக்கு போகிற ஏற்பாடுகள் இல்லை, ஆயுதங்கள் கொண்டு போகல, சும்மா இடம் 40 பேரை 313 பேர் வட்ட பண்ணி அழகா அவங்களோட சாமங்களை எடுத்துக்கொள்ள இயலும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போன நேரத்தில் இன்றைய இரவு 1444 வருஷங்களுக்கு முன்னால் இன்றைய இரவு இந்த நைட்டில் சஹாபாக்கள் பாலைவனத்தில் புல்லட்டை போயிட்டு வாரேன்ட்டு வந்து மனைவிட்ட சொல்லிட்டு வந்த நாளைக்கு வாரேன்ட்டு. இப்போ சிச்சுவேஷன் எப்படி என்றா விடிஞ்சால் வாழ்வா சாவா என்றொரு இக்கட்டான சந்தர்ப்பம். நல்லா விளங்கணும், வாழ்வா சாவா என்றது அந்த 313 பேருக்கல்ல, அவர்களுக்கு நத்திங், வாழ்றதும் உண்டு சாவுறதும் உண்டு. இந்த வாழ்வா சாவா என்றது 313 முஸ்லிம்களுடைய பிரச்சனை அல்ல, இஸ்லாம் வாழ்றதா சாவுறதா. ஏனெண்டா அங்கே 1000 பேர் வந்து இருக்கிறாங்க. தாய்மார்கள் உங்களோட கை குழந்தைகளை கொஞ்சம் அமைதியாக அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வச்சுக்கொள்ளுங்க. 1000 பேர் கொலவெறியோட யுத்தத்திற்குண்டான சகல ஏற்பாடுகளோட முஸ்லிம்களை இனி இல்லை என்ற அளவுக்கு அட்ரஸ் இல்லாமலாக்குற என்ற புடிவாதத்தோட மமதையோட அபூஜஹலுடைய லீடர்ஷிப்பில் 1000 காஃபிர்கள் எல்லா யுத்தத்துக்கு தேவையான சகல ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் 9-10 ஒட்டகங்கள் அறுத்து சாப்பாடு போட்டு அவ்வளோ பெரிய டீம் உண்டு. நல்லா தின்னு குடிச்சிட்டு சஹாபாக்கள் 313 பேர் திக் நிமிடங்களோட விடிஞ்சா என்ன நடக்கும், விடிஞ்சால் இந்த 313 பேருடைய முடிவு மட்டுமல்ல, 1000 பேர் வந்திருக்கிறாங்க. அபூஜஹல் புடிவாதத்தோடு வந்திருக்கிறான். 313 பேரையும் துவம்சம் செஞ்சுட்டு அப்படி வந்த வழியை பார்த்துட்டு போக மாட்டாங்க. என்ன செய்வாங்க, அப்படி போவாங்க மதீனா உள்ளுக்கு. மதீனா உள்ளுக்கு போனால் அங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் துவம்சம் செஞ்சு இஸ்லாத்துடைய அட்ரஸ் இல்லாமல் போகிற ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அது இதே மாதிரி ஒரு நைட்டில் தான் சஹாபாக்கள் தடுமாறிக்கொண்டிருந்தாங்க. நாங்கள் மாஷா அல்லாஹ் சுட சுட காஃபியை குடிச்சிட்டு சில பேர் பேசிட்டு சில பேர் சாஞ்சிட்டு சும்மா ஃபுல் சூனா எந்த டென்ஷனும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் இஸ்லாத்தை பாதுகாக்க 1446 வருஷங்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் தடுமாறுறாங்க. விடிஞ்சா சாவுறதா வாழ்றதா, நாங்கள் சாவுறதா வாழ்றதா என்றதல்ல, இஸ்லாம் உலகத்தில் இருக்குமா இல்லையா என்ற ஒரு தடமாட்டத்தோடு இருக்கும் பொழுது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நைட்டில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவில் ஈடுபடுறாங்க. சுஜூதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவுறாங்க, நீண்ட நேரம் கண்ணீர் சிந்துறாங்க, அழுது துஆ செய்கிறாங்க. சுஜூத் முடிச்சு சலாம் கொடுத்துட்டு கைரண்டையும் உசத்தி கெஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவுறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய வாக்கை நிறைவேற்று, இவர்கள் அழிக்கப்பட்டால் உன்னுடைய தீனுல் இஸ்லாம் யா அல்லாஹ் இருந்த இடம் தெரியாம தடம் தெரியாம பெய்த்திடும், யா அல்லாஹ் இஸ்லாம் இல்லாம பெய்த்திடும், எனவே உதவி செஞ்சிடு யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவுற அழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலே போத்தி இருந்த போர்வை அந்த அந்த நடுக்கத்தில் போர்வை கீழே உழுவுற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏங்கி அழுது துஆ செய்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நிறைய அழுதுட்டீங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நிறைய கேட்டுட்டீங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நிறைய கண்ணீர் வடிச்சிட்டீங்க, இப்படியும் அல்லாஹ் உதவி செய்வான், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்களே, கொஞ்சம் தூங்குங்களே, கொஞ்சம் சாஞ்செலுமுங்களே என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அன்பின் இஸ்லாமியர்கள் தாய்மார்களே, இந்த பத்ருடைய யுத்தம் வெறுமனே துஆவால மட்டும் சாதிக்கப்பட்டது.
துஆ என்பது அசாத்தியமானதையும் சாத்தியமாக்கும் ஒரு கருவிதான் துஆ. அது நடக்காது ஹசரத், நடக்காது என்றதையும் நடத்தி காட்டுறது தான் துஆ. சான்ஸ் இல்லை, அதை நடக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகள் ஒன்றும் இல்லை, டாக்டரும் இல்லாண்டுட்டாரு. அன்புக்குரியவங்களே, எல்லாரும் கையுட்ட கேஸை சரி செய்கிறது தான் துஆ. அந்த ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அல்லாஹ் உங்களோட கையில் தந்திருக்கிறான். அந்த ஒரு பவர்ஃபுல் வெப்பன் உங்களோட கையில் இருக்குது. யூஸ் பண்ணுறோம் இல்லை, யூஸ் பண்ண தெரியா, யூஸ் பண்ணி அதனால லாபம் அடைய தெரியாமல் இருக்கிறோம். நான் அன்புக்குரிய தாய்மார்களே, உங்களைப்போல ஒரு தாய், ஒரு பெண்மணி தண்ட மகனுக்கு கண் பார்வையில் பிறப்பிலேயே கண் பார்வை தெரியாத ஒரு மகனை வச்சுக்கொண்டு ட்ரீட்மெண்ட் என்ன செய்கிற, எந்த டாக்டர்ஸ்டையும் போகல, எந்த சர்ஜரியும் பண்ணல, தனிக்கர துஆ 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 துஆவால சாதிச்சே ஆகுவேன் என்ற புடிவாதத்தில் அந்த தாய், அந்த பெண்மணி அல்லும் பகலும் துஆவோட சும்மா யோசிங்க. பிறப்புல கண் தெரியா, சர்ஜரி பண்ணணும், ஒரு ஏற்பாடும் இல்லை, நான் துஆவால செய்வேன் என்று அந்த பெண்மணி புடிவாதத்தில் துஆ செஞ்சு கொண்டிருந்தான். அன்புக்குரிய தாய்மார்களே, அந்த பெண்ணுடைய தாயுடைய கனவுல யாரு வந்த? ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை. 20-25 நபிமார்கள் எந்த பரம்பரையில் வந்தோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வந்து, தாயே உங்களோட மகனுக்கு இண்டையிலிருந்து கண் விளங்கும் என்றார். அந்த தாய் எழுப்பி வந்து மகன் எழுப்பினா, அவர் சும்மா நோமல் எழுப்பி நடந்து வாராரு. சுபஹானல்லாஹ். யார் அந்த மகன்? இமாமுனா புகாரி, முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹிமஹுல்லா. அந்த சின்ன புள்ளைய, கண் தெரியாத புள்ளைய வெறும் துஆவால சாதிச்சு காட்டி, அந்த புள்ளைய ஹதீஸ் கலைய படிக்க வச்சு, அந்த புள்ளைய சமூகத்துக்காக அந்த தாய் உருவாக்கி விட்டுட்டு சமூகத்துக்கு கொடுத்துட்டு அந்த தாய் அப்படியே அமைதியாக போயிட்டு கபூரில் தூங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் நன்மைகள் எல்லாம் அந்த தாயுடைய கபருக்கு பெய்து கொண்டே இருக்கும். ஏன்னா புகாரி கிதாபுகள் இல்லாத ஒரு மஸ்ஜித் இருக்காது, ஒரு ஊர் இருக்காது. எத்தனை லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மிம்பர்லையும் பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஹதீஸ் ரவாஹுல் புகாரி. அவ்வளோ நன்மையும் அந்த தாய்க்கு. அந்த தாய் லட்சங்களை வச்சு கொண்டு, கோடிகளை வச்சு கொண்டு, ஹியூமன் ரிசோர்ஸை வச்சு கொண்டு சாதிக்கல. அந்த தாய்க்கு இருந்த ஒரே ஒரு பவர்ஃபுல் வெப்பன் துஆ மட்டும்தான். ஆள் பலம் என்றும் கிடையாது. அன்புக்குரியவங்களே, எல்லார்ட்டையும் அல்லாஹ் அந்த ஆயுதத்தை தந்திருக்கிறான். பயன்படுத்துவோம். நாங்கள் துஆவால எதைத்தான் சாதிக்க முடியாது, எதை சாதிக்க இயலாது, எல்லாத்தையும் சாதிக்க இயலும். ஆனால் ஒரு நிபந்தனை, எங்கட உடம்புள்ளுக்கு ஒரு துளி ஹராம் கூட போயிட்டிருக்க கூடாது. அன்புக்குரியவங்களே, வியாபாரம் செய்கிறோம் நாங்கள், எங்களுக்கு சுவர் அறிக்கணும். எப்படி தெரியுமா? இமாம் புகாரிட வாப்பாவை மாதிரி நாங்கள் இருக்கணும். இமாம் புகாரிட வாப்பா சக்கராத்தில் சொன்னார், ஏண்ட தொழுக இபாதத்துகளை வச்சு அல்லாஹ் எனக்கு சுவர்க்கம் தராட்டியும் கூட என்ன பிஸ்னஸை வச்சு அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு சுவர்க்கத்தை தருவான். ஏனெண்டா எனக்கு 100க்கு 100 சுவர், 100க்கு 1000 சுவர். என் பிஸ்னஸ் பியோ, அதில் ஒரு துளி கூட ஹராம் மிக்ஸ் இல்லை. 100க்கு 100 பியோ. எனக்கு என் இபாதத்தை விட எனக்கு 100க்கு 100 சுவர். என் பிஸ்னஸால் அல்லாஹ் சுவர்க்கம் அனுப்புவான். பிஸ்னஸ் செய்கிறவங்க யோசிப்போம், எங்களோட பிஸ்னஸ் எங்களுக்கு 100க்கு 100 சுவரா? ஒரு துளியும் இல்லாமல். ஹராம் என்று வரும் பொழுது பொய் சொல்லி விற்கிறதும் தான், ஏமாற்றி விற்கிறதும் தான், பிழையான வியாபாரமும் தான். அன்புக்குரியவங்களே, பொய் வியாபாரத்தில் இருக்கும் என்றா அதால் கிடைச்ச ஒரு 1 ரூபீஸ், 1 ரூபா சல்லி ஹராம். இதை கொண்டு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு மரக்கறி வாங்கிட்டு போகிறோம். மரக்கறி வாங்கின 600 ரூபா சல்லியில் 599 ரூபா பியோ, 1 ரூபா ஹராம் மிக்ஸாக இருக்குதுண்டா இந்த மரக்கறியை தின்ற பிள்ளைகளுடைய துஆவும் கபூலாக்கப்பட மாட்டாது. இந்த மரக்கறியை சாப்பிடுற பெண்களுடைய துஆவும் கபூலாக்கப்பட மாட்டாது. எனவே
இதில் மிச்சம் பேணுதலாக இருப்போம். வெரி பவர்ஃபுல் வெப்பன் அல்லாஹ் ஏன் உங்களோட கையில் தந்திருக்கிறான். அதை எப்படி இயக்கிறது? அன்புக்குரியவங்களே, தாய்மார்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹதீஸ் படித்தது ஒரு இமாமிடத்தில் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ் படித்தது தாய்மார்களே உங்களை மாதிரி ஒரு பொம்புலட்டை, 2 பிள்ளைய பெற்ற ஒரு பொம்புலட்டை தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ் படித்தாங்க. அந்த பெண்ணுடைய பேர் நஃபீஸா. நஃபீஸா ரஹிமஹுல்லாஹ் எப்படி என்றா ஷொட் அண்ட் ஷொட் துஆ கபூல் ஆகிற பொம்புல. அப்போ கையோசத்தின துஆ கபூல், 100க்கு 100 கபூல். எந்த அளவுக்கு என்றா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்க்கு எப்போ சரி உடல் பலவீனம் என்ன சரி நோய் ஏற்பட்டா ஒருத்தட்ட சொல்லி அனுப்புவாங்க, நஃபீஸா முஅல்லிமாட்ட துஆ செய்ய சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புவாங்க. போனவர் அவங்கள்ட்ட போயிட்டு இமாம் ஷாஃபிஈக்கு சுகம் இல்லை, துஆ செய்யட்டாம் என்று சொல்லிட்டு திரும்பி இங்கே வந்து சேர முந்தி இமாம் ஷாஃபியோட நோய் லேசாவிடும். சுப்ஹானல்லாஹ். அந்தளவு துஆ கபூலாகக்கூடிய ஒரு பெண்ணாக நஃபீஸா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இருந்தாங்க. எங்களுக்கு மேலும் இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு கேஸ் ஒன்று இல்லை. எங்களுக்கு மேலும் நாங்கள்லாம் முஸ்லீம், எங்களோட உடம்புல 100க்கு 100 பியோவான சம்பாத்தியங்கள் சாப்பாடுகள் உள்ளுக்கு போகணும். போனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களோட துஆவை கபூலாக்குவான். அன்புக்குரியவங்களே, ரமலானினுடைய மாதம், நிறைய துஆ கபூலாகிற மாதம். எவ்வளோ துஆ செய்யலும், எவ்வளோ துஆ செய்யலும். சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், எவ்வளோ துஆ செய்யலும். நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்னான்டா, ஹசரத் சில பேர் கையொசத்தினா ஹசரத் 30 நிமிஷம் 40 நிமிஷம் துஆ செய்கிறாங்க செய்கிறாங்க செய்கிறாங்க. ஹசரத் எங்களுக்கு அவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குது இல்லை ஹசரத்? எஸ் சொன்னோம். நிறைய பேர் கேட்கிற வாலிபர்கள் ஒரு 3/4 மணி நேரம் துஆ செய்யலாமா? ஹசரத் கையோசத்தினா 1.5 நிமிஷத்துக்கு மேலே கேட்கறதுக்கு ஒன்றும் வருவதில்லை ஹசரத். நல்லா ஞாபகம் வைங்க, இது இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இது அல்லாஹ் உங்களுக்கு தர பனிஷ்மெண்ட், இது தண்டனை. நாங்கள் நினைக்கிற நாங்கள் எவ்வளோ பாவம் செய்கிறோம், தண்டனை வருவதில்லையே. துஆ கேட்க மனசில்லாமல் உள்ளமெல்லாம் இறுகி போயிட்டு இருக்கிறதும் அல்லாஹுடைய தண்டனை. உள்ளமெல்லாம் இறுகி கைவசத்தினா 1.5 நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்குது இல்லை, நசீப் இல்லை இவங்களுக்கு, அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. இந்த அடியான் என்னோட பேசுறது அல்லாஹ் சொல்றான், தொலைஞ்சு போ 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 போ, தொலைஞ்சு கேட்காதே வானம் என்று அல்லாவே எங்களை வழி அனுப்புகிறான். நீ என்கிட்ட கேட்காதே வாப்பா, நீ என்னோட பேசாதே வாப்பா, நீ முசீபத்து பிடிச்சவன் என்று அல்லாஹுவே எங்களோட கைகளை ஒசத்த விடாம அல்லாஹ் அப்படி பணிச்சுடுறான். அப்படியான எங்களுக்கு துஆ கேட்க ஏலா, டைம் இல்லை, துஆ கையொசத்தினா ஒன்றும் வருவதில்லை என்று யாரும் இருந்தால் அதிகமாக அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, உள்ளமெல்லாம் இறுகி பேத்திருக்குது யா அல்லாஹ், என்னை விரட்டி உற்றாதே யா அல்லாஹ் என்று அதிகமாக அல்லாஹுவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம். யா அல்லாஹ் என்னை நீ மன்னிச்சிடு, துஆவுக்குரிய நசீபை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்திரு என்று சொல்லி அல்லாஹுவிடத்தில் அதிகம் துஆ செய்வோம். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு நைட்டில் சும்மா யோசிச்சு பாருங்க, 1000 பேர், 1000 பேர், இங்கே வெறும் 313 பேர், 1000 பேரும் நல்லா திண்டு குடிச்சு என்ன ஒரு நாளைக்கு 9-10 ஒட்டகம், 313 சஹாபாக்கள் என்ன நோன்பு. நானும் நீங்களும் எவ்வளோ காலமாக நோன்பு பிடிக்கிறோம், பல வருஷமாக நோன்பு பிடிக்கிறோம். ஆனாலும் நோன்புக்கு ஒரு கிழமைக்கு முந்தி ஹசரத் அடிக்கிற வெயிலுக்கு என்னவாகுமோ தெரியுதே, நோன்பு பிடிச்சி பழக்கப்பட்டாக்கள். நாங்கள் சஹாபாக்களுடைய ஃபர்ஸ்ட் ரமலான், அவங்களோட ஃபர்ஸ்ட் ரமலான், இதுக்கு முன்ன நோன்பு பிடிச்ச வழக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் ரமலான் 17வது இரவு, அவங்களோட இஃப்தார் பெட்டி சம்சா கஞ்சொன்றும் இல்லை, வெறுமீச்சப்பழமும் தண்ணியும். சஹருக்கு கோழி முட்டை இறைச்செல்லாம் இல்லை, வெறுமீச்சப்பழமும் தண்ணியும். இதை திண்டு போட்டு உடல் ரீதியாக உஜார் இல்லை, கட்ஸ் இல்லை, உஜார் இல்லாத 313 பேர், கையிலையும் பெரிய வாள்கள் அது இது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. சாதாரணமாக ஒரு பாலைவனத்தில் பிரயாணம் போகிறவர் என்னமாச்சும் வேட்டை பிராணிகள் தன்னை அட்டாக் பண்ண வந்தால் அதை தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆயுதம் ஒன்று வச்சிருப்பாங்க. அது மட்டும்தான் இருக்குது கவரில். வேற யுத்தம் செய்கிறதுக்கு ஒரு ஏற்பாடும் இல்லை. உடல் ரீதியாக நோஞ்சான் வாக்கள் இருக்கிறாங்க. எண்ணிக்கை எடுத்தா
313. இதை மாதிரி ட்ரிபிள் அங்கால 1000 பேர் இருக்கிறாங்க, சாத்தியம் இல்லை, இம்பாசிபிள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினால இதை சாதிச்சு காட்டினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? அல்லாஹ் சில நிஅமத்துகளை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தினான். அதில் ஒன்று தான் நல்ல தூக்கம். சும்மா யோசிங்களே, இப்படியான ஒரு டென்ஷனில் மனுஷனுக்கு தூக்கம் போகுமா? நிறைய பேர் பிஸ்னஸில் டென்ஷன், அதில் தூக்கம் இல்லை, சரியாக தூக்கம் போவதில்லை, டென்ஷன், குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது தூக்கம் போகலாம். ஆனால் சஹாபாக்கள் விடிஞ்சா அப்பா வீட்டுக்கு திரும்பி போகிறதா, இல்லாட்டி வைஃபுக்கு ஜனாசா கிடைக்குமா, இல்லாட்டி என்ன கை கால் மட்டும்தான் கிடைக்குமான்னு தெரியா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தான். இது முஃமின்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய உதவி. எவ்வளோ டென்ஷன்டாலும் இவங்க கூலாக இருப்பாங்க, ஏண்டா எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்றதுனால இவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க. அன்புக்குரியவங்களே, அப்போ இந்த சஹாபாக்கள் சிம்பிள் சஹரோடு, நாங்களும் சஹர் செய்கிறதானே இல்லையா? மாஷா அல்லாஹ், நல்லா விளங்கணும். சஹர் என்றது என்னது? சஹர் என்றது சில பேர் நினைக்கிற மாஷா அல்லாஹ் காலை சாப்பாடு பகல் சாப்பாடு இதையும் அந்த தொழுகையை ஜம்மு செய்கிற மாதிரி காலை சாப்பாட்டையும் பகல் சாப்பாட்டையும் ஜம்மு செஞ்சு ஒரு பிளேட்டுக்காகி அடின்னு அடிக்கிற வெளுக்கிற பார்த்தா எங்களுக்கே அடை இப்படியெல்லாம் மனுஷனால் இல்லாசரத் பகலைக்கு தின்னு என்கிட்ட சொன்னார், இல்லாசரத் பகலைக்கு தின்னல எல்லாம் சேர்த்து வச்சு தின்னு. நல்லா விளங்குங்க, நிக்காஹுடைய சபையில் நிக்காஹுடைய பார்சலில் ஷார்ட் வச்சுருப்பாங்க, ட்ரிங்க் பேக்கண்டு வச்சுருப்பாங்க, ஈச்சப்பழம் வச்சுருப்பாங்க, கல்கண்டு வச்சுருப்பாங்க. ஈச்சப்பழம் எத்தனை கிலோ வைப்பாங்க? கிலோ கணக்கா எத்தனை வைப்பாங்க? 3 கல்கண்டு ஒரு 1/2 கிலோ வைப்பாங்களா? ஒரு 4-5. ஏன் வைக்கிறது? பரக்கத்து. அதை வைக்கிற பரக்கத்துக்கு தொட்டுக்கொள்றது. யாரும் நிக்கா சபையில் போயிட்டு இன்னாங்க ஈச்சப்பழம் தின்னுங்கன்னு சொல்றீங்களே, அவர் குழம்பிடுவார். அப்படி தின்னேலா, இது பரக்கத்துக்கு கொண்டு கடிச்சு கொள்றது. ஹதீஸ் சொல்லுது, சஹர் சாப்பாடும் ஜம்மு செய்கிறதல்ல, பரக்கத், தொட்டுக்கொள்ளுங்க பரக்கத்து. அதை தொட்டால் பரக்கத்து, அதை கொஞ்சம் வாயில வச்சா பரக்கத்து. தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டில் 4-5 வயசு புள்ள இருக்குதா, நோன்பு பிடிக்க இயலாதா, பரவாயில்ல, சஹருக்கு எழுப்புங்க, சஹருக்கு சமைச்சதை கொஞ்சம் ஊட்டி விடுங்க. ஏனென்றால் சஹருடைய சாப்பாடு பரக்கத்து, அது பரக்கத் பொருந்திய சாப்பாடு. புள்ள நோன்பு பிடிக்காட்டி பரவாயில்ல, சின்ன வயசு 3 வயசு புள்ள பரவாயில்ல, நோன்பு பிடிக்கலாம். ஆனாலும் சஹர் சாப்பாட்டை புள்ளையை எழுப்பி தீத்தி விடுங்க, அது பரக்கத்துக்குரிய சாப்பாடு. அதை தின்னணும், பரக்கத்துக்கு தொட்டுக்கொள்ளணுமே தவிர மாஷா அல்லான்னு சொல்லி வச்சடிக்கிற சாப்பாடு கிடையாது. இப்போ சஹாபாக்கள் இந்த ஈச்சப்பழங்கள் கொஞ்சமும் தண்ணி கொஞ்சத்தையும் குடிச்சு போட்டு அடுத்த நாள் காலையில் சஹாபாக்கள் ரெடியாகுறாங்க. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற தடுமாட்டத்தில் சஹாபாக்கள் இருக்கிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிட்டு மஷூரா செய்கிறாங்க. ஏன்னா சண்டைக்கு வரலையே, வீட்டில் சொல்லிட்டு வரலையே, போறேன்மா மௌத்தோ ஹயாத்தோ தெரியான்னு சொல்லிட்டு வரலையே, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து இதை வாங்கி தாரேன்ட்டு சொல்லிட்டு வந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நபி அவங்க மஷூரா செஞ்சாங்க. என்ன செய்வோம்னா, நபி அவங்களுக்கு தனியாக முடிவெடுக்கிற முழு பவரும் இருக்குது. சஹாபாக்கள் ரெடி ஆகுங்க, எல்லாம் லைனில் போங்க, நாளைக்கு யுத்தம் வேண்டாம், எல்லாரும் ரெடி என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன் மேன் ஷோ காட்டல்ல. இது நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனை இருக்குது. மஸ்ஜிதுலுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அவர் மட்டும்தான் முடிவெடுக்கிறார். மஸ்ஜிதுலுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். அதை விட பெரிய பிரச்சனை வீட்டுலுக்கு பெரிய பிரச்சனை. அன்றைக்கு ஒரு டிஸ்கஷனில் அந்த சப்ஜெக்ட் பேசப்பட்டுச்சுது. முடிவெடுக்கிறது யார்? மாப்பிள்ளையா கொஞ்சாதி? நிறைய பிரச்சனை இதில் நான் ஒன்று சொல்கிறேன். எந்த விஷயமாக இருந்தாலும், பிள்ளையை ஸ்கூல் போடுற விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் கணவன் மனைவி மஷூரா செய்யும். புடிவாதம் வேணும். இல்லை நான் சொல்றதுதான், இல்லை 2 பேரும் மஷூரா செஞ்சு 2 பேரும் பேசி 2 பேரும் மனசுடையாம ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர ஏழுமெண்டா அந்த கப்பல்ஸ் மாஷா அல்லாஹ் லாங் லைஃப் சந்தோஷமாக வாழும். 2 பேரும் பேசி இது இவர் முடிவெடுக்கிற என்ன வாங்குறேன், அவ முடிவெடுக்கிற இல்லை, எல்லாத்தையும் 2 பேரும் மஷூரா பண்ணுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்ணினாங்க. எல்லாரும் கிரீன் சிக்னல், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் ரெடி,
ஒன்றுமில்லை, வீட்டில் வைஃப் தனியே, புள்ள தனியே, புள்ள பார்த்துட்டு நாளைக்கு வாப்ப வருவாண்டு. யா ரசூலல்லாஹ் ரெடி. நான் சும்மா கேட்கிறேன், இந்த சஹாபாக்களுக்கு இறக்கத்தன்மை இல்லையா, ஈவிரக்கம் இல்லையா, குடும்ப பாசம் இல்லையா? இருந்துச்சு. வைஃப் முக்கியமா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் முக்கியமாண்டா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் முக்கியம். என்ன புள்ள முக்கியமா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் முக்கியமாண்டா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் முக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல உசுறு மாதிரி இறக்கம். எத்தனை வருஷத்தை போற கிடைச்ச புள்ள இறக்கம். அல்லாஹ் சோதிச்சான், புள்ள முக்கியமா நான் முக்கியமா, அருங்க போங்க, கழுத்தில் கத்திய வச்சாங்க, வைக்கும் வரைக்கும் சோதிச்சான். அன்புக்குரியவங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்யுங்க, எல்லாம் கிரீன் சிக்னல். அடுத்ததாக அன்சாரிகள்கிட்ட கேட்டாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, சீதேவியான சஹாபி, இவருடைய வாழ்க்கை எல்லாரும் படிங்க. இவர் வாழ்ந்தது 36 வருஷம். எத்தனை வருஷம்? ஜஸ்ட் 36 வருஷம். இஸ்லாத்துக்கு வந்தது 30. அப்ப இஸ்லாத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 6 வருஷம். எவ்வளோ காலம் வாழ்ந்தோம் என்றதல்ல முக்கியம், எப்படி வாழ்ந்தோம் என்றது தான் முக்கியம். இந்த சஹாபி மௌத்தாவுறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிச்சுது. சஅத் மௌத்தா, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிச்சுது. ஆனா வாழ்ந்தது எவ்வளவு காலம் இஸ்லாத்தில்? ஜஸ்ட் 6 வருஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களோட ஜனாசாவில் பெருவரலை குத்தி குத்தி போனாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எவ்வளோ இடம் இருக்குது, நல்லா காலை வச்சு போங்களே. 70,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க ஜனாசாக்கு. இஸ்லாத்தில் வாழ்ந்தது 6 வருஷம். 70,000 மலக்குமார்கள் வானத்துக்கு மேலிருந்து வந்து இருக்கிறாங்க. எதுக்கு? ஜனாசாவில் கலந்து கொள்ள. இந்த ஜனாசாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெசேஜ் சொன்னாங்க, கபர்ல வச்சு போட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிப சீதேவிகள் கேட்டுக்கொள்ளுங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு ஜனாசாவையும் கபர்ல வச்சதுக்கு பின்னால, சரி நான் கேட்கிறேன், முதலாவது என்ன நடக்கும் கபர்ல வச்சதுக்கு பின்னால? என்ன நடக்கும்? ஐடியா இல்லை? நோ ஐடியா? கேள்வி கணக்கா? கேள்வி கணக்கு இல்லை. முதலாவதாக கபரில் வச்சுட்டு ஆக்கள் அப்படி போவாங்க. போகிறதோட நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இப்போ உசிரோடு இருக்கிறோம். மௌத்தாவின பிறகு மையத்தாக குளிப்பாற்ற, மையத்தாக கஃபன் செய்கிற, மையத்தாக சந்துக்கில் வைக்கிற, மையத்தாக தூக்கிட்டு போகிற, மையத்தாக தொழுவிக்கிற, மையத்தாக கபூரில் இறக்குற, மையத்தாகத்தான் மண் போடுற. மண் போட்டு முடிஞ்ச பிறகு நாங்கள் மையத்து இல்லை, உசிறு வந்துடும். எங்களுக்கு இடுப்புக்கு மேலே உசிறு வந்துடும். அது பிறகு கை காலெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். கால் இல்லை, கை ஃபங்க்ஷன் ஆகும். கண்ணை திறந்து பார்த்தா இருட்ட இருக்கும், தடவி பார்த்தா மண் சவறு பிடிப்படும். கஃனுள்ளுக்கு ஒரு பாம்பு ஊர்ந்துட்டு வந்தால் எங்களுக்கு விளங்கும், கையால் பிடிப்போம். எங்களை ஒரு தேல் எங்கட கண்ணப்படி கொத்திச்சுதண்டா கத்துவோம், வலி விளங்கும், வருத்தம் விளங்கும், இழுத்து பிச்சு வீசுவோம், கத்துவோம், அரை உசிறு வந்துடும் எங்களுக்கு. அன்புக்குரியவங்களே, நபி அவங்க சொன்னாங்க, வெச்சதோட கேள்வி கணக்கில்ல ராஜா, வெச்சதோட கபருடைய 2 செவரும் அப்படி நசுக்கொண்டு இதுக்கு பிறகுதான் கேள்வி கணக்கு. நல்லவங்களுக்கும் நசுக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாஸால வச்சு சொன்னாங்க, கபருடைய நெருக்குதல் இருந்து யாருக்கு சரி தப்பேலுமண்டா இந்த சீதேவி தப்பிரிக்கணும் இல்லையா? 70,000 மலக்குமார்கள் வந்த ஜனாசாவ் இல்லையா? அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்க வச்ச ஜனாசாவ் இல்லையா? கபூர் நெருக்கிறதுல இருந்து யாரு சரி சப்புறதா இருந்தா இந்த சீதேவி தப்பியிருப்பாரு என்று சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரையும் கபூர் விட்டு வைக்கல. ஆனால் இவரை நசுக்கினது எப்படி என்றால், ஒரு இரக்கமான உம்மா தண்ட புள்ளைய, குழந்தை புள்ளைய நெஞ்சோட வச்சு அணைச்சா அந்த அணைப்பு எப்படி இருக்கும்? கை கால் உடையாது, அது இரக்கமான அணைப்பு. அத மாதிரி சஅத் இப்னு முஆதுடைய கபரு அணைச்சிச்சுது. பாவிகளுக்கு அந்த அணைப்பு இந்த 2 விலா எலும்பும் தூளாகும். மையத்தாக இல்லை, உசிரோடு அரை உசிர் இருக்கும், கத்தி பரட்டுவோம், தொண்டை கிளியும். அன்புக்குரியவங்களே, இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக எடுப்போம். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்றது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்றது தான் முக்கியம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மஷூரா கேட்கும் பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எதை சொல்லுங்க நாங்க செய்கிறோம்.
எங்களுக்கு வைஃப் முக்கியம் இல்லை, புள்ள குட்டி முக்கியம் இல்லை, தொழில் முக்கியம் இல்லை. நீங்கள் எதை சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரே, எதை சொன்னாலும் நாங்கள் செய்ய ரெடி என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. இரவு நேரம் மழை ஒன்று பெய்யுது, நிம்மதியான தூக்கம், நல்ல ஆழ்ந்த தூக்கம். முஸ்லீம்கள் எல்லாம் அங்கால் 1000 பேர். விடிஞ்சா என்ன நடக்கும் என்று தெரியா, நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தான். அதுக்கு பிறகு நல்ல மழை ஒன்றை கொடுத்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் நபியுடைய துஆவால ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் இறங்கி கொண்டு வராங்க. அல்லாஹ் 4வது ஒரு நியமத்தை கொடுத்தான். காஃபிர்களுக்கு முஸ்லிம்களுடைய க்ரௌட் பெருசாக விளங்கிச்சுது. 313 பேர் தான், பார்க்கறதுக்கு பெரிய ஒரு க்ரௌட் மாதிரி அல்லாஹ் காட்டினான். 5வது யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது காஃபிர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பயத்தை ஏற்படுத்தினான். எனவே உலக வரலாற்றில் இது ஒரு நம்ப முடியாத ஒரு சரித்திரம். 1000 பேர் ஜாம்பவான்கள் கொலவெறியோட வந்திருக்கிறார்கள். 313 பேர் ஈச்சப்பழம் 2-3 தின்றுட்டு தண்ணி குடிச்சிட்டு, அந்த பட்ட வெயில், ஸ்ரீலங்கா மாதிரி வெயில் இல்லை, பாலைவனம் சவுதி வெயில் இல்லை, அவங்க எந்த ஏற்பாடும் இல்லாம 1000 பேரை முன்னோக்கி நேருக்கு நேர் ஒளிஞ்சிருந்து அப்படி ஒன்றும் இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ணி வெறும் ஒரு சில 14 பேர் தான் இவங்க மௌத்து முஸ்லீம்கள். 1000 பேரில் 70 பேர் மௌத்து. முக்கியமான தலையெல்லாம் முடிஞ்சது. இதில் படிப்பினைகளை மட்டும் நான் பேசுகிறேன், முழு யுத்தத்தையும் பேசுறது நோக்கமல்ல. இந்த யுத்த களத்தில் சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி சொல்கிறாரு, நான் அப்படி நிற்கிற நேரம் இந்த வலது பக்கம் கொஞ்சம் நல்ல தைரியமான ஆம்புலனுக்கு இடையில் இருந்தால் கொஞ்சம் சேஃப்டி தானே. இந்த வலது பக்கம் பார்த்தேன் சின்ன பொடியன் ஒன்று இருக்கிறான், இடது பக்கம் பார்த்தேன் சின்ன சைஸ் பொடியன் உண்டு. எத்தனை வயசு? 12 வயது ஒரு ஆளுக்கு, அடுத்த பொடியனுக்கு 12.5 வயசு. அவங்களோட வால் அவங்க தோளில் போட்டால் வாழ்க்கையில் பற்று, அந்த அளவுக்கு கட்ட சின்ன 12 வயசுண்டா. யோசிங்களே தாய்மார்கள், யோசிங்களே, நீங்கள் யோசிங்களே பொடியம்மார், உங்களோட வயசு எத்தனை? நான் உள்ளுக்கு வரும்போது ஹவுல் அடியில் எத்தனை பேர் கதைச்சு கொண்டு இருந்தீங்க? உங்களோட வயசை யோசிங்களே. 12 வயசு சின்ன பொடியன் யுத்த காலத்தில் கேட்டானாம், அபூஜகளை காட்டுங்களே. ஏவாப்பா? இல்லை நான் அபூஜகளை கொல்ல போகிறேன் என்று. இவர் பார்த்தாரு, 2 சின்ன பிள்ளை கிட்ட நாங்கள் மாட்டிட்டோமோ என்று யோசிச்சு கொண்டிருந்தார். இவர் சொல்கிறாரு, நான் என் கண்ணால் பார்த்தேன், இந்த 2 பொடியம்மாரும் அபூஜகளை கொண்டாங்க. அபூஜகள் ஒரு மலை மாதிரி பெரியவனவன், அபூஜகள் பெரிய ஒரு மலை மாதிரி அவன். இந்த 2 12.5 வயசு பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு செஞ்ச பங்களிப்பு. 1 ஷாட் நாக் அவுட். வாலிப சிங்கங்களே, நான் இதை செய்ய சொல்லலவாப்பா, நீங்கள் எடுத்து போயிட்டு வெட்ட தேவையில்லை, சுபகுக்கு வந்து அல்லாஹ் அக்பர்னுங்க. இதில் காட்டுங்க உங்களோட வீரத்தை. கோழைகளாகிக்கவானம். ஜிம்மில் போயிட்டு நீங்கள் 50 கிலோ, அதெல்லாம் சிம்பிள். பெட்ஷீட்டை தூக்குங்களே, காலையில் 50 கிராம் தூக்கி வச்சுட்டு வந்து நில்லுங்களே. அன்புக்குரியவங்களே, 12.5 வயசு 2 பேர் இஸ்லாத்துக்கு செஞ்ச பங்களிப்பு. அன்புக்குரிய வாலிப சீதேவிகளே, வாலிப சிங்கங்களே, நாங்கள் முன்னுக்கு நிற்கணும். அன்புக்குரிய தாய்மார்களே, உங்களோட பிள்ளைகளை பழக்குங்க, ஏலும் தீனோட பழக்குங்க. நான் ஒன்றே கேட்கிறேன். ஒமான் ஏர்வேஸில் நாங்கள் ஃப்ளை பண்ணினா ஸ்ரீலங்கா ஆக்கள் ஒமான் ஏர்வேஸில் தார மீல்ஸை நாங்கள் மனம் விருப்பத்தோடு சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டோம் என்றால், நாங்கள் சொல்லுவோம், உப்பும் இல்லை, புளியும் இல்லை, உரப்பும் இல்லை. பாருங்களேன், இந்த நாங்கள்லாம் எப்படி திண்டு பழக்கப்பட்டாக்கலண்டா, வாய் ருசிக்க முந்தி கண்ணுக்கு சும்மா பளிச்சென்று இருக்கணும், எண்ணெய் வடிஞ்சு கொட்டணும். எங்கட பழக்கம் அது. ஒமான்ல உள்ளவங்க பழவினது உப்பு குறவு, உரப்பு குறவு. எங்கட சாப்பாட்டை அவன் தின்ன மாட்டான், அவன்ட சாப்பாட்டை நம்ம தின்ன மாட்டோம். சொல்ல வாரது என்னாண்டா, நாங்கள் உரப்பு போட்டு சமைக்கிற உம்மட வீட்டில் வளர்ந்த பிள்ளைகள் உரப்பு தின்னும். சைவ சாப்பாடு சமைக்கிற உம்மட மடியில் வளர்ந்த பிள்ளைகள் சைவம் தான் சாப்பிடும், இறைச்ச வாயில கூட வச்சு பார்க்காது. அன்புக்குரிய தாய்மார்களே, இதே மாதிரி தான் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய உம்மட மடியில் வளரக்கூடிய பிள்ளைகள் தொழுகையோடு இருக்கும். இல்லை தீன் கணக்கில்லைன்னு நாங்கள் விட்டோம் என்றா எங்கட பிள்ளைகளும் நாசமாக போய்த்திடும். அன்புக்குரியவங்களே, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன்.
எங்களுக்கு ஒரு ரொபோ ஒன்று வாங்கிலும் என்று வைங்க, 25 லட்சம் கொடுத்து ஒரு ரொபோ வாங்கிலும், அந்த ரொபோ நாங்கள் வாங்கி சிஸ்டம் அப்டேட் பண்ணலும், ரொபோவை தொலை பழக்கலும், ரொபோவை குர்ஆனோத பழக்கலும், அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும் என்றா அந்த ரொபோவுடைய தொழுகை, அந்த ரொபோவுடைய குர்ஆன் ஓதுறது எல்லாம் நன்மை எல்லாம் எங்கட மீசானுக்கு வருமெண்டா நான் நீங்கள் எல்லாரும் முக்கி ஒரு ரொபோவை வாங்குவோம். நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, நான் ஒத்த கிட்னியை வித்து சிறு ரொபோ வாங்குவேன். ஏன்னா அதில் நன்மை எல்லாம் எங்களுக்கு வருவது. அன்புக்குரிய தாய்மார்களே, நீங்க ரொபோ வாங்க தேவையில்லை, நீங்க தான் ரொபோ ப்ரொடக்ட் பண்றாக்கள். உங்களோட பிள்ளைகள் ரொபோவை மாதிரி எதை காட்டுறீங்களோ அதுல தான் புள்ள உருவாகும். தொழுகையை காட்டுங்க, அதுல வளரும். குர்ஆனை காட்டுங்க, அதுல வளரும். நீங்க வேற ஏதோ ஒன்றை காட்டுனீங்கண்டா அதுல வளரும். அன்புக்குரியவங்களே, தாய்மார்களே, சீதேவியான குழந்தைகளை உருவாக்குங்க. குழந்தைகளை சீதேவியாக உருவாக்குறதொண்டும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டில், இஸ்லாமிக் ட்ரீட்மெண்ட்டில், ஆயுர்வேதிக்கில் சில ட்ரீட்மெண்ட்டில் பால் குடிக்கும் புள்ள, பால் குடிக்கிற புள்ளைக்கு சுகம் இல்லை என்றா ட்ரீட்மெண்ட் புள்ளைக்கு அல்ல, புள்ளடுமக்கு மருந்து. பால் குடிக்கிற புள்ளைக்கு கொடுக்குறீல்ல, புள்ளோட உம்மக்கு மருந்து கொடுக்கணும். அது அப்படி இதாவி அது ஃபீட் பண்ணும் பொழுது புள்ளைக்கு போகும். இஸ்லாமிக் ட்ரீட்மெண்ட்லையும் சில நோய்களுக்கு, ஆயுர்வேதிக்லையும் சில நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பால் குடிக்கிற புள்ளைக்கு சுகம் இல்லையண்டா மருந்து குடிக்கணும் உம்மா. அன்புக்குரியவங்களே, தாய்மார்களே, இதை மாதிரித்தான் உங்களோட புள்ள சாலிஹாகணும் என்றா பெரம்பெடுத்துக்கொண்டு நீங்கள் தடமாற தேவையில்லை. நீங்கள் சாலிஹாகுங்க, உங்களோட புள்ள சாலிஹாகும். அன்புக்குரிய பெற்றார்களே, நீங்க சீதேவியாகுங்க, உங்களோட புள்ள சீதேவி ஆகும், ஒரு நாளும் கெட்டு போகாது. அன்புக்குரியவங்களே, அப்போ முஆது 12 வயது பிள்ளைகள் அபூஜஹலை சாய்ச்சிட்டாங்க. பெரியதொரு தோல்வி குறைஷிகளுக்கு. அந்த யுத்த களத்தில் யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னொரு 5-10 நிமிஷத்தில் யுத்தம் தொடங்க போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சஃப சரி செய்கிறாங்க. நேரான இல்லைங்க, இமாம் சொல்கிறதானே, இமாம் சொல்லும் பொழுதும் நிறைய பேர் அதை பார்க்குறல, சும்மணிக்கிற சஃபை சரி செஞ்சாங்க. தொழுகையில் மட்டும் இல்லை, சஃபு 3 இடத்துல சஃப் இருக்குது. 3 இடத்துல குறிப்பாக சஃப் இருக்குது ஹதீஸோட. ஒன்று தொழுகையில், ஒன்று யுத்த காலத்தில், 3வது இன்ஷா அல்லாஹ் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில், கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கம் போராக்கெல்லாம் வாங்க சஃபுல நில்லுங்க, அல்லாஹ் நிப்பாட்டுவான். எத்தனை சஃப்புகள்? சுவர்க்கம் போறவர்கள் எத்தனை சஃப்புகள் இருப்பாங்க? 1,24,000 நபிமார்களுடைய கவும்களும் சேர்ந்து ஹதீஸ்ல வந்திருக்குது. சுவர்க்கம் போறவர்கள் 20 சஃபின், டோட்டலா 120 120 சஃப்புகள் இருப்பாங்க. சஃப்பு எவ்வளோ நீட்டம் என்று அல்லாஹு ஆலம். 120 சஃப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட உம்மத்து மட்டும் 80 சஃப்ல அல்லாஹ் நிப்பாட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அந்த சஃப்ல நிற்கிறதுக்கு ஐடியா இல்லை, அதில் தேவையில்ல. அப்படி யாரும் இருந்தால் கையோசுங்களே, யாரும் இருந்தால் கையோசு. அந்த சஃப்ல எங்க சரி ஒரு கோனர்ல ஒத்த காலை வச்சு நசுங்கிட்டு இருந்தாரும் பலவர்ல ஹசரத் சுவர்க்கம் போற சஃபு. அன்புக்குரியவங்களே, அந்த சஃப்ல நிக்கணும் என்றா ஒரு நாளைக்கு 5 நேரம் இந்த சஃப்ல நிக்கணும். இந்த சஃப்ல நிக்கிறதுக்கு எனக்கு வக்கில்லை என்றா இன்ஷா அல்லாஹ் அந்த சஃப்ல நிக்கிறதுக்கும் எனக்கு அருகதை இல்லை. அங்க நிக்கணுமா, இங்க நில்லுங்க. இங்க நிக்க மனசு வருவது இல்லையா, அப்போ சொல்லிக்கொள்ளுங்க, மாஷா அல்லாஹ் நீ தொலைஞ்சின அர்ஹத்துக்கு போக வேண்டியதான். எனக்கு சுவர்க்கத்தில் சஃப் எல்லாமே இப்படி இங்கே நிற்காது. மஹல்லா சஃபுக்கே வார் இல்லை. சில பேருக்கு மதீனால மௌத்தாகணும்டா ஆசை, மஹல்லாவுக்கே வார் இல்லை. இப்படி இருந்தா வேலைக்காவாது. அன்புக்குரியவங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப சரி செய்கிறாங்க. சவ்வாத் இப்னு கஸியா ரதியல்லாஹு அன்ஹு சஃபுக்கு கொஞ்சம் முன்னுக்கு ஆவிருக்கிறாங்க. நபி அவங்க ஈட்டியை வச்சு சஃப சரி செய்கிறாங்க. இவர் முன்னுக்கு இருக்கிறாரு. ஈட்டியால ஒரு தட்டு தட்டினாங்க வவுத்துக்கு. சவ்வாத் பின்னுக்காவுங்க சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நோகடிச்சு போட்டீங்களே, இன்னும் 5-10 நிமிஷத்தில் யுத்தம் ஸ்டார்ட். இஸ்லாம் வாழ்றதா சாகுறான்றது பிரச்சனை. நபி அவங்க அல்லாஹ் சவ்வாத் போங்களே பேசாம, இவ்வளோ டென்ஷன்ல சமாளிக்கல. நபி அவங்க சமாளிக்கல. பொஸ்மார் வேலை செய்கிறவங்களுக்கு ஏசி போட்டு சமாளிக்க வானம், இல்லை டென்ஷனில் வைஃப் மாதிரி ஏசி போட்டு சமாளிக்க வானம், பிள்ளைகளுக்கு ஏசி போட்டு சமாளிக்க வானம்.
நபி அவங்க ஃபுல் பவர் இருக்குது. சவாத் வேலையை பாருங்களே, இந்த இப்போ சாவுறதா வாழ்றதா இருக்குது மனுஷன். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சமாளிக்கலை. சௌவாத் உண்மைக்குமே நொந்துருச்சுதா வாப்பா? சௌவாத் சொன்னார், ஓ யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொரி கேட்கல. சௌவாத் இந்தாங்க, எனக்கு திருப்பி அடி. எந்த பொஸ்மாரும் எந்த கணவன்மாரும் பிழையாக அடிச்சிட்டோம் வைஃபுக்கு, சரி இந்தாங்க கன்னத்தில் அரைஞ்சு கொள்ளுங்களே, கொடுப்போமா? என்ன எங்களோட ஈகோவால் நிறைய பேர் நரகத்துக்கு போகிற இதை பார்க்க வாணும். நபி அவங்களோட நாங்கள் பெருசு இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, சௌபாதி தாங்க அடிங்க, திருப்பி அடிங்க, பழி திருத்து கொள்ளுங்க, ஏன்னா அல்லாஹ்க்கு முன்னால் எனக்கு மாட்டேலா வாப்பா அடிங்க. சௌபாத் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஜுப்பா போட்டிக்கிறீங்க, எனக்கு அடித்த வெறும் போத்துல, உங்களுக்கு ஜுப்பாக்கு மேலே அடித்தா அது ஈக்குவல் ஆகாதே. அல்லாஹ்வுடைய தூதரே, ஜுப்பாவும் கலட்டையிலுமா அடிக்கிறதுக்கு? சஹாபாக்களுக்கெல்லாம் கோவமேறுது. அடி சௌவாத் என்ன 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 வேலை செய்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜுப்பாவை கலட்ட அடிக்க பார்க்குறாரு. நபி அவங்க சொன்னாங்க, இல்லை பொறுமையறிங்க, இது எனக்கும் இவருக்கும் இடையில் உள்ள ஒரு பிரச்சனை. நான் இவர் சமாளிச்சுட்டு போவேன், தலையை தடவிட்டு போவேலும் அல்லாட்ட நான் மாட்டுவேன், வானம் வாப்பா. ஜுப்பாவை கலட்டினாங்க. சவாத் இப்னு ரஸியா ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கிற மாதிரி வந்து அப்படியே கட்டி பிடிச்சாங்க நபி அவங்கள. என்ன சௌவாதே, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வேணுமென்று தான் சஃபுக்கு முன்னால் இருந்து நீங்கள் அடிக்கணும் என்று. நீங்கள் அடித்தா இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் என்று தெரியும். சாட்டை என்கிட்ட தருவீங்க, திருப்பி அடிக்க சொல்லுவீங்க, ஜுப்பாவை கலட்ட வைக்கலாம் என்று. சௌவாத் இப்படி செஞ்சீங்க? இல்லை யா ரசூலல்லாஹ், யுத்தம் இன்னும் 5-10 நிமிஷத்தில் நடக்க போகுது. யுத்தத்தில் நான் சாவேனா பொழைப்பேனான்னு தெரியா. நான் அப்படியே போய்த்து ஷஹீதாக்கப்பட்டதுக்கு சான்ஸ் இருக்குது. கடைசியாக நான் வீட்டில் இருந்து என் பிள்ளையத்தன் தூக்கி கொஞ்சிட்டு வந்தேன், என் ஒய்ஃபோட கைதான் பட்டேன். ஆனால் நான் மவுத்தாகும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட மேனியை டச் பண்ணிட்டு அந்த வாசத்தோட மௌத்தாகணும் என்று ஆசையாக இருந்துச்சு அல்லாஹ்வுடைய தூதரே. அதனால தான் நான் வேணுமென்று இப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணினேன். எனவே அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போ உங்களோட மேனியும் ஏண்ட மேனியும் டச் ஆகிருச்சது, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் வாழ்ந்தாலும் ஓகே, செத்தாலும் ஓகே என்று தன்னுடைய அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வச்ச அந்த ஆழமான இரக்கத்தை சவாத் இப்னு ரஸியா ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படுத்துகிறாங்க. அன்புக்குரியவங்களே, இந்த நபியோட நானும் நீங்களும் எவ்வளோ இரக்கம், இந்த நபியோட நானும் நீங்களும் எவ்வளோ இரக்கம். இந்த நபி சொன்னாண்டு நாங்கள் என்னத்தை செஞ்சோம்? அன்புக்குரிய வாலிபச்சி தேவிகளே, எல்லாம் ஒரு ஃபன்னாக சொரிச்சல் மாதிரி. இந்த லைஃப் வந்து சொரிச்சல் மாதிரி. சொரிச்சல் வந்தவனுக்கு சொரியாதே மச்சான்டா, இல்லை மச்சான் சொரியத்தான் நல்லா சூன் அரைக்குதுன்னு சொரிவோம். 2 நாள் கழிச்சு பார்த்த உடம்பெல்லாம் புண்ணாவிரிக்கும். இது மாதிரி தான் துனியாவுடைய லைஃப், சொரிச்சல் மாதிரி. சொரிய சொரிய இன்பம் சக்கராத்தில் விளங்கும், எல்லாம் நாசமாவினது. அன்புக்குரியவங்களே, ஒரு பத்ர இந்த ஒரு நைட்டில் ஃபுல் ஹிஸ்ட்ரியை மட்டும் பேசினா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். இத்தனை பேர் வந்தாங்க, அந்த பேர் இந்த பேர் இவர்ட பேரெல்லாம் சொன்னால் உங்களுக்கு மண்டை குழம்பி பேத்துடும். ஃபுல் ஹிஸ்ட்ரியும் பேசுகிறதல்ல, ஒரே ஒரு வேலை செய். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பயான் முடிஞ்சு எனக்கு தரப்பட்ட டைம் முடிச்சு கொள்றேன்னு சொல்லி பயான் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு போய்த்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உம்மா பாப்பா புள்ள குட்டி எல்லாரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த ஃபோனை கொஞ்சம் சைலண்டில் போட்டு ஓரமாக வச்சுட்டு என்ன செய்வோம்டா, நாங்கள் கொஞ்சம் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்வி நிறைய வாப்பமாறு கேட்குற இல்லைன்னாண்டா நான் மாட்டிக்கொள்வேனே, அப்படி ஒரு பிரச்சனையுமே இருக்கிறேன். அதெல்லாம் வெக்கத்தை விடுங்க. மகன் இந்த தொழுகையிட ஃபர்ல் எத்தினா வாப்பா என்ன கேட்டு பாருங்களேன், தாய்மார்கள் கேளுங்க. நான் என்கிட்ட அந்த பழக்கம் வைக்கிறேன். பொடியமார கண்டா கேட்குறேன், அப்போ எனக்கு எத்தனை ஜூஸ் ஓதினு, ரமலான் வந்து தொழுகையிட ஃபர்ல் எத்தின, எல்லாம் ஜீரோ. ஒரு மண்ணும் தெரியா, ஒரு கத்தமும் தெரியா, ஒரு பலாயும் தெரியும். இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் மொபைலில் அதில் இதில் ஒரு மண்ணும் தெரியாது. உம்மா வாப்புமார் இன்றைக்கு வீட்டில் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ் பண்ணி போட்டு ஒரே ஒரு வேலை செய்யுங்க. நான் சொல்கிற பேரை மார்க் பண்ணிக்கொள்ளும். ஒரு புக்ட பேர் அல் ரஹீக் அல் மக்தூம். தமிழில் இருக்குது அல் மக்தூம் என்று, அரபுல இருக்குது அல் மக்தூம் என்று, தமிழில் புக் ஒன்று இருக்குது, ப்ரௌன் கலர் புக். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2000 ஒரு 3000 உள்ளுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே இதை வாங்க. இங்கிலீஷில் வேணுமெண்டா த சீல்ட் நெக்டர், இந்த புக்ட பேர்
கட்டாயம் வாங்குங்க. எவ்வளோ செலவழிக்கிறோம், ஒரு 3000 செலவழித்து வாங்குங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக பெரட்டி படிங்க. நபி அவங்க யார், யுத்தம் என்றா எதுக்கு நடந்த, சும்மா ஆளை கொள்றதுக்கும் நாடு பிடிக்கிறதுக்கும் இல்லை. அதில் ஃபுல் ஹிஸ்ட்ரியையும் பதிர படிக்கலும், உஹத படிக்கலும், எல்லாத்தையும் படிக்கலும். அந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன கொடுமை அநியாயம் எல்லாம் செய்ய பார்த்தாங்க, அதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் எங்களோட ரத்தம் கொதிக்கும். அடே, இந்த முசீபத்து பிடிச்ச யூதர்களா இன்றைக்கு பலஸ்தீனையும் நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவங்களே, கட்டாயம் வாங்குங்க. ஷைத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான், இதை வாங்க விட மாட்டான். ஷைத்தாண்ட பழக்கம் ஒன்று இருக்கிற என்னாண்டா, வீட்டில் முன் சோஃபா 3.5 லட்சம், எங்களோட பாத்ரூம் செட்டுக்கு 5 லட்சம், கேர்டனுக்கு 2 லட்சம். ஆனால் வீட்டில் தொழுகிற முசல்லா நெத்தி பட்டு பட்டு தேஞ்சு, அதை மாற்றுறதுக்கு மனசுவார் இல்லை. பெருநாளைக்கு உடுப்பு வாங்குற, ட்ரௌசர் 4500 ரூபா, டிஷர்ட் 2900 ரூபா, ஸ்லீப்பர் 3500 ரூபா, தொப்பி தொப்பி நிறைய பேர் போட்டுட்டு வார ஓரம் அப்படி மஞ்சள் பிடிச்சிக்கும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாங்கி போட்டுட்டு வச்சது. அதுக்கு சல்லி கொடுத்து வாங்க மனசுவார் இல்லை. ஒரு அத்தருக்கு சல்லி கொடுத்து வாங்க மனசுவார் இல்லை. ஹசரத் கையை நீட்டு பிச்சை வாங்குற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வருமானத்தில் 1/3 அத்தருக்கு செலவழிப்பாங்க. நாங்கள் 1/3 எதுக்கு செலவழிக்கிறோம்? மருந்துக்கு. 3 சில பேர் 2 செலவழிக்கிறேன். அத்தர் வாங்க, சல்லி கொடுத்து வாங்க, நல்லதுகளுக்கு செலவழிங்க. இவ்வளோ இந்த அளவு அத்தர். அன்றைக்கு ஒருத்தர் சொன்னார், கேண்டியில் 3.5 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கி. அவ்வளோ பெருமதியான அத்தர் இருக்குது. இன்னும் கடையில் வைத்து 150 ரூபாய்க்கு கேட்க வானம். அவர் அத்தர் மூடிய மட்டும் கொண்டு போவாங்க, அல்லா அழகாவலண்டு. இன்னும் அந்த ஆக லோ பட்ஜெட்டில் தேட வானம், நல்ல குவாலிட்டியில் தேடுங்க, நல்ல வாசம் இருக்குது. அத்தர் அது ஒரு உலகம். அத்தர் என்றது சில அத்தர்கள் இருக்குது, பூசினா ஷைத்தான் கிட்ட வர மாட்டான். ஊதுடைய வகைகள் அதிலேயுமாக பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி ஸ்ரீலங்கன் ஊத். ஸ்ரீலங்கன் ஊத் தான் ஆக வேர்ல்டில் டாப் ஊத். ஷைத்தான் கிட்டவும் வர மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி ஏகப்பட்ட அத்தர்கள் இருக்குது. கொஞ்சம் செலவழிங்க அத்தருக்கு, முசல்லாவுக்கு. தாய்மார்களே, பெண்களே, மக்கண்ணாவுக்கு. நிறைய பெண்களுடைய மக்கண்ணா மௌத்தா போன உம்மம்மட சாரி இன்னும் கொஞ்சம் சல்லி கொடுத்து வாங்குவோமே. நல்ல நல்ல குழு மெட்டீரியல்ல கொஞ்சம் சூனா தொழுவுறதுக்கு ஒரு ப்ரே ரூம் செட் பண்ணுவோம். கட்டாயம் இந்த புக்கை வாங்குங்க. அல் ரஹீக் அல் மக்தூம், மாஷா அல்லாஹ் வாங்கி அப்படி கபட்ல புஷ் பிடிக்க வச்சிரவானம். நோன்பு முடிய வாசிச்சு முடியுங்க. நோன்பு முடிய வாசிச்சு முடியுங்க இன்ஷா அல்லாஹ். இங்கிலீஷில் த சீல்ட் நெக்டர், தமிழில் அல் ரஹீக் அல் மக்தூம். ஃபோனில் நோட் பண்ணி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் வாங்குங்க, படிங்க. இது ஒரு பதிர ஒரு நைட்டில் பேசி முடிக்க முடியாது. எனவே எங்களுக்கு அல்லாஹ் மீண்டும் ஒரு ரமலானை அடையக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். வாலிப சீதேவிகளே, சும்மா நேரங்களை கடத்தாதீங்க, ஹவுதாடியில் போய்த்து விளையாடிட்டு இருக்காதீங்க. இன்னும் ஒரு 10-13 நாள் தன் தராவீஹ் நடக்கும், கலந்து கொள்வோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை பிரயோசனமாக கழிக்கக்கூடிய உத்தமர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கடந்த ரமலான்களை போல இந்த ரமலான்களும் ஏதோ வந்துச்சது, சஹர் செஞ்சோம், இஃப்தார் செஞ்சோம், பெருநாள் உடுப்பு வாங்கினோம் என்று ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இந்த ரமலான் பெய்த்திடாம, யா அல்லாஹ் இந்த ரமலான் ஒரு உணர்வு பூர்வமான ரமலானாக இந்த ரமலானை கபூல் செஞ்சது ரஹ்மானே. யா அல்லாஹ் 1446 வருஷங்களுக்கு முன்னால சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க தன்னுடைய மனைவிமார்களை விதவையாக்கினாங்க. யா அல்லாஹ், தன்னுடைய குழந்தைகளை அனாதையாகட்டும் பரவாயில்ல, இஸ்லாம் வாழணும் என்று நினைச்சாங்க ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு என்ன பங்களிப்பு செய்கிறோம் என்று எங்களுக்கே விளங்குதில்லை. யா அல்லாஹ், இஸ்லாத்தை வருமனே குறிப்பிட்ட சாராரிடத்திலையும் நிர்வாகி இடத்திலையும் உலமாக்கள் இடத்திலையும் ஜம்இய்யாக்கள் இடத்திலையும் பொறுப்பு சாட்டிட்டு அதிகமான மக்கள் தாய்மார்கள் உட்பட நாங்கள் எல்லாம் எங்கட பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. இஸ்லாத்துக்கு எங்களால் என்ன செய்யலுமோ அந்த பங்களிப்பை செய்யக்கூடிய பக்குவத்தை யா அல்லாஹ் ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறார்கள் உட்பட அவ்வளோ பேருக்கும் யா அல்லாஹ் அந்த வாய்ப்பை நசீபாக்குவாயாக, அந்த பக்குவத்தை நசீபாக்குவாயாக. ரமலானின் மூலம் உன்னுடைய இறை அச்சத்தை பெற்ற சீதேவிகள் கூட்டத்தில் எங்களை கபூல் செஞ்சிட ரஹ்மானே. அதனுடைய பாடங்கள் ஏராளம் யா அல்லாஹ், அந்த பாடத்தை வச்சு எங்களோட வாழ்க்கையில் ஈமான் அதிகரிக்கக்கூடிய பக்குவத்தை நசீபாக்கு யா அல்லாஹ். ரமலானில் எஞ்சிரிக்கக்கூடிய இரவுகள் கயாமுல் லைல்கள்
மூலமும் தராவீஹ் மூலமும் யா அல்லாஹ் அந்த இரவுகளை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் வந்து 17 இரவுகளும் வந்து இன்னும் குர்ஆனுடைய ஒரு 5 ஜுசுவை கூட ஓதி முடிக்காத நசீபு கெட்ட மக்கள் இருக்கிறாங்க ரஹ்மானே. அப்படியான நசீபு கெட்டவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துடாதே யா அல்லாஹ். ரமலான் வந்தும் இமாம் ஜமாத் கிடைக்காத நசீபு கெட்டவர்கள் இருக்கிறார்கள் ரஹ்மானே. அப்படியானவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துடாதே யா அல்லாஹ். இந்த மஜ்மால் இருக்கக்கூடிய வாலிபச்சி தேவிகளை பொருந்திக்கொள்ளு ரஹ்மானே. பெண்கள், தாய்மார்கள், வயசாளிகள், நோயாளிகள், சிறார்கள், சின்னஞ்சிறுசுகள் எல்லாரையும் கபூல் செஞ்சிரு ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த ரமலானின் மூலம் உன்னுடைய நெருக்கத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். குடும்பங்களுக்கு இடையில் ஒற்றுமையை நசீபாக்கி யா அல்லாஹ். எப்படி சரி எஞ்சிருக்கக்கூடிய 13 நாட்களும் சஹர்லையும் இஃப்தார்லையும் ஃபரலான தொழுகைக்கு பின்னாலையும் அழுது 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 கெஞ்சி கெஞ்சி உன்னிடத்தில் துஆ செஞ்சு யா அல்லாஹ் குறிப்பாக எங்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவுறதுக்கு யா அல்லாஹ் நீ நசீபாக்கி யா அல்லாஹ். ரமலான் முடியும் பொழுது ஒரு ஆத்ம திருப்தியோட நான் அழுத அழுகையில் அல்லாஹ் என்ற பாவங்களை நிச்சயமாக மன்னித்திருப்பான் என்ற ஒரு ஆத்ம திருப்தியோட பெருநாளை முன்னோக்கக்கூடிய யா அல்லாஹ் தௌஃபீக நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்வாயாக. நிறைஞ்ச ஈமானோட கலிமா ஷஹாதாவோட சொர்க்கத்தை பார்த்தவன் நம் சிரிச்ச முகத்தோட யா அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் மூத்த நசீபாக்கி யா அல்லாஹ். கபூர்ல வச்சதுக்கு பின்னால சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரு எப்படி இரக்கமான தாயுடைய அரவணைப்பை போல யா அல்லாஹ் இருக்கிச்சதோ அது போன்ற ஒரு சீதேவித்தனமான கபூராக யா அல்லாஹ் எங்கட கபூர்கள் ஆக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் ஆகிரத்துடைய ஒவ்வொரு மன்சிலையும் வெற்றி பெற்ற சீதேவிகளாக ஆக்கிடு யா அல்லாஹ். ஆகிரத்தில் தோற்று போன மூதேவிகள் கூட்டத்தில் எங்களை ஆக்கிடாதே ரஹ்மானே. சீதேவிகளாக வாழ்ந்து சீதேவிகளாக மௌத்தாவக்கூடிய தௌஃபீக நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. வாலிப சங்க